கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப மஸ்ட். ஸோ எதையும் நம்ம தயங்குறதோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுன்றது சினிமாவில் சாத்தியமே இல்லை. யாரையோ ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, மற்றவங்களுக்கு போரிங் கண்டென்ட்டாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒரு 2 பேரை தெரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட உடல் மொழி என்ன, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். நம்ம வந்து லிமிட்டேஷன் பண்ணவே முடியாது. ஓகே, இதை நம்ம படத்துக்கு வச்சுக்கலாம், இது நமக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு எதையுமே லிமிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்க்குற லைஃப்பில் பார்க்குற எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு எல்லாமே உங்கள் கதைக்கான கேரக்டர்ஸ். அது என்னைக்கு யூஸ் ஆகும்னு தெரியாது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. எதையுமே நம்ம நோ சொல்லக்கூடாது. ஒரு அசிஸ்டன்ட்ன்றவங்க வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று இருக்கும், சாத்தியமே இல்லாமல் ஒன்று இருக்கும். எடுத்தவொடனே சில பேர் வந்து இன்றைக்கி நம்ம இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்கு அப்படி சொல்லிடவே கூடாது. சாத்தியமே இல்லாதது கூட எங்கே இருந்தாலும் ட்ரை பண்ணணும். நம்மளால 100% நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை நோவே சொல்லணும். ஸோ டைரக்டர் மேபி மானிட்டர் முன்னாடி உட்காரலாம், மேபி இன்னொரு பர்சன் உட்காரலாம். மற்றபடி ஓடிக்கிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் இருக்கும், ஒழிய முடியாது. ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக ஒன்று தேவை, வில்லிங்னஸும். அந்த நம்ம வந்து லிமிட்டேஷன் பண்ணவே முடியாது. ஓகே, இதை நம்ம படத்துக்கு வச்சுக்கலாம், இது நமக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு எதையுமே லிமிட் பண்ண முடியாது. ஸோ இந்த கமிட்மெண்ட்டும் வில்லிங்னஸும் ரொம்ப அதுக்கு ஏற்ற ஃபிட்னஸும் வேணும். இப்போ நம்ம வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே, உட்காந்த இடத்துல எங்கேயாவது பண்ணுறோம். பட் ஆனால் ஷூட்டிங் வரும்போது எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் பார்த்தே இருக்க முடியாது. ஷூட்டிங்கிறது சும்மா ஏதோ வேடிக்கை பார்க்குறதோ, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு நான் போய் இருந்துருவேன் அப்படிலாம் கிடையாது. ஷூட்டிங் போகும்போது இப்போ நீங்கள் இதிலே ஷூட்டிங் போனவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருப்பீங்க. பட் ஆனால் அது வந்து எனக்கெலாம் அவ்வளோ வலி வந்திருக்கு. பெயின் வந்து பாடி பெயின் வந்து அந்த இவ்வளோ நேரம், அதாவது அதுக்கு உட்காந்து கூட யோசிக்கவும் முடியாது. அந்த பெயின்லேயும் ஓடிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம தான் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். ஹெல்த்துன்றது நமக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப வெரி மஸ்ட். அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஏற்ற ஃபிட்னஸ், அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கேற்ற ஒரு ஃபிட்னஸ்க்கான விஷயங்களை பண்ணிக்கிறது. அதேமாதிரி சாப்பிட மறக்காமல், தண்ணி குடிக்க மறக்காமல், ஏதாவது ஒரு ரிமைண்டர் வச்சுக்கிட்டாவது. ஏன்னா அப்படி தான் வேலை இருக்கும். ரிமைண்டர் வச்சுக்கல தான் வேலை இருக்கும். அதாவது அது மறந்துடுவோம், தண்ணி குடிக்க மறந்துடுவோம், டீஹைட்ரேட் ஆகிடும். அப்போ நமக்கு ஏதாவது ஒன்று வரும். ஸோ இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஏஜ் இருக்க வரைக்கும் கொஞ்சம் தாங்கலாம், அப்புறம் அதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வெரி வெரி மஸ்ட். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எதாவது கையில் ஏதாவது குளுக்கோஸாவது கலந்து வச்சுக்கிட்டு, ஸோ ஃபுட்டு எது பெருசாக சாப்பிடணும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கர்ட் ரைஸோ ஏதோ ஒன்று. ஸோ நான் எதுக்கு இது பேசிக்காக சொல்லுவேன், ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்களுக்கு வெரி வெரி மஸ்ட்டுன்றது. இதெல்லாம் வேறு ஜாப் மாதிரி கிடையாது. நம்ம ஏதோ மற்ற ஜாப்புக்கு பார்க்குற மாதிரி இதுவும் நம்ம ஏதோ ஒரு ஜாப் அப்படிலாம் கிடையாது. இது வந்து நம்ம ஒரு R&D பண்ணுறோன்னா, நம்ம இப்போ லைஃப்பில் மற்றவங்களாம் சொல்லுவாங்க போர் அடிக்குதுங்க அப்படின்வாங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு பிடிக்கலன்னா போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க ஈஸியாக. இது செட் ஆகலை, போர் அடிக்குது. ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் அது அப்படி சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா எதை நீங்கள் சொன்னாலும் அது உங்களுக்கு அது சம்மந்தமான ஒரு ஆய்வு மாதிரி தான். யாரையோ ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, மற்றவங்களுக்கு போரிங் கண்டென்ட்டாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒரு 2 பேரை தெரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட உடல் மொழி என்ன, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்க இப்படி தான் இருப்பாங்களா, குப்பல்றவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஒரு டீ மாஸ்டர் இப்படி தான் இருப்பான். நீங்கள் பார்க்குற லைஃப்பில் பார்க்குற எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு எல்லாமே உங்கள் கதைக்கான கேரக்டர்ஸ். அது என்னைக்கு யூஸ் ஆகும்னு தெரியாது. அது உங்கள் படங்களாக இருக்கலாம், வேலை பார்க்குற படங்களாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு வந்து நீங்கள் என்ன லைஃப்பில் யாரை பார்த்தாலுமே எல்லாமே உங்களுக்கு சீனு, எல்லாமே கேரக்டர், எல்லாமே இது. ஸோ அப்போ இதெல்லாம் அப்படி ஒரு மனநிலை முதல்ல வேணும். லைஃப்பை நம்ம என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அதில் ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு சின்னதாக ஒரு கான்சியஸ். நீங்கள் எல்லாத்தையுமே பேப்பர் வச்சு எழுதிட்டு இருக்க போகிறதுல பார்க்குறவங்கலாம் ஓகே இது நமக்கு இது கண்டென்ட் அப்படின்லாம் இல்லை. ஆனால் இது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருந்தால் நமக்கு ஒரு அவேர் இருக்கும். நம்ம என்ன கலர் பார்த்தோம், என்ன இது பண்ணோம், இந்த ஒரு மெமரி இருக்கும், ரீகலெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அவேர்னஸை ரீகலெக்ட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு அந்த ரீகலெக்ஷன்றது மறந்து போயிடுவோம். ஸோ அந்த ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிட்டே போனோம்னா கிளாரிட்டி இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வேலை நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிளாரிட்டி இருக்கும். ஓ இதுதான் நம்ம பார்த்தோம், இதுதான் பண்ணோம் அப்படின்றது ஒரு பேசிக்காக ஒன்று இருக்கும். ஒரு டிஸ்கஷனில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். நான் இப்படி ஒருத்தரை பார்த்தேன், இப்படி ஒருத்தவங்க இப்படியா பேசிக்கலி இப்படி இருப்பாங்க, இவங்க வந்து சில இதெல்லாம் சினிமா பார்த்து சினிமா பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா அவனா நாளடைவில் ரொம்ப இதாகிடும், தொய்வாயிடும். இப்போ நம்ம நிறைய இடங்கள்
சினிமாவில் வந்து போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, இதெல்லாம் வந்து ரெகுலராக சினிமா பார்த்து சினிமா பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உடஞ்சி ஒரு இன்னைக்கு வர இயக்குநர்கள் அதை கொண்டு வரும்போது அது எல்லாமே இப்படி இருக்குமா. இப்போ ஒரு மணிகண்டனோட படம், அந்த ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, ஜோக்கரில் வர அந்த கோர்ட் ரூம் ட்ராமா, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, இதுதான் இப்படி தான் இருக்குமா. போலீஸ் ஸ்டேஷன்னா வந்து அது ரெட் கலர், இது இப்படி ஒரு ரெகுலராக ஒரு இது இருக்கும். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அப்படி இருக்காது. நம்ம இப்போ ரெகுலராக ரியலாக போகிற ஸ்டேஷனில் போனால் அப்படி இருக்காது. ஸோ இது எல்லாமே எப்போ உங்களுக்கு நம்ம கிடைக்குதுன்னா, இது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போதும் அதை ஓப்பனாக இருக்கும்போது தான் அது எல்லாமே அது கதைக்குள்ளே வரும். அதில் நம்ம ட்ராமா என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஒரு இன்ட்ரோடக்ஷனாக சொல்லணும்னா, நமக்கு வந்து முதல்ல ஒரு ஏரியா பேசிக்காக நம்ம உள்ளே போகும்போது வேலை பார்க்க தெரியணும். வேலை எப்படின்னா என்னவோனா இருக்கும். ஸோ சில டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏடிஸ்கிட்ட வேலை வாங்கணும்னு சொல்லுவாங்க. உள்ளே அவங்க வந்து டக்குன்னு ஏதோ மூவ் பண்ண ஒரு பொருள் நவுத்தணும், அவங்க வந்து கை வச்சுருவாங்க. நீங்கள் சொல்கிறத விட அவங்க ஆடி போயிடுவாங்க. ஐயோ டைரக்டர் வந்து எடுக்கிறாரு. மணிசாருமே அதெல்லாம் செஞ்சுருக்காரு. சொல்லுவாரே இது உடனே கிளியர் பண்ணாங்க. ஒரு பீச்சில் எடுத்துகிட்டு இருப்போம், ஃபுல்லாக அந்த ஒயிட்டாக இருக்கும், எரிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஷார்ட் வைக்க முடியாது. அது வந்து நிறைய இருக்கும், மாசாக இருக்கும். அது வந்து ஏதோ 2 பேர் செட்டர்ஸ் மட்டும் போய் எடுக்க முடியாது. அது இருக்கிற எல்லாரும் போய் கை வச்சா தான் அது அந்த நேரத்தில் எடுக்கும். உடனே அவர் உள்ளே போய் எடுக்க இது பண்ணிட்டாரு. ஒரு எடிட்டு சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் போய் கிளியர் பண்ணோன்னே சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டியா அப்படின்ட்டு அவர் திட்டிட்டு அவர் அடுத்து உள்ளே போயிட்டார். ஸோ உள்ளே போனால் எல்லாரும், அதாவது அது அவருக்கு ஏன் அந்த தேவை இருக்குது, அப்படி ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்னன்னா அதை ஃபாஸ்ட் பண்ணணும், ஷூட் வேகமாக முடிக்கணும், அப்போ தான் அடுத்தடுத்த சீன்ஸ் போகணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் தான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் இருக்கும்போது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்கள் ஃபேமிலியில் அதெல்லாம் நான் சாப்பிட்ட தட்டியே கழுவ மாட்டேன், அப்படின்லாம் எதுவுமே கணக்கு பார்க்க முடியாது. அங்கே வந்து சாணி கூட அள்ள வேண்டியிருக்கும், ரோட்டில் ஏதாவது சாணி போட்டிருக்கோம், அதை கூட எடுக்க வேண்டியிருக்கும். எல்லாத்துக்கும், அதாவது நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ இல்லை, அந்த வில்லிங்னஸ் இருக்கணும். அங்கே ஒரு கணக்கு, நம்ம இதை பண்ணக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு அந்த இது வரும். இதை வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து அடுத்தடுத்தான விஷயங்கள் நமக்கே அந்த வரும். நம்மளோட வேலைகள் நம்ம மேலே வச்சு பார்ப்பாங்க. ஆரம்பிக்கும் போது நம்ம அப்படி தான் இருக்கும். நான் சில டீம்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அசிஸ்டன்ட் வேலைன்னு போது ஒரு சின்ன வேலை இருக்குன்ற மாதிரி தான் உள்ளே போவோம். அங்கே போனால் நம்ம வேலை பண்ணுறதை பார்த்து அது படம் முடியும் போது கூட ஏற்ற மாதிரி இருப்போம். ஸோ சைட்டில் வந்து ஏன்னா அந்த வேலை இழுத்துக்கும். ஒருத்தர் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தோன்னா அது எதுவுமே சொல்லாது, அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களோட வந்து சேர்ந்துருவோம். ஸோ வேலைகள் பார்க்க நம்ம தயங்கவே கூடாது. அப்புறம் ஆளுமை பண்பு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஆளுமை பண்பு ரொம்ப அவசியம், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே அவசியம். ஏன்னா எல்லாரையும் நம்ம 24 கிராஃப்ட்லையும் வேலை வாங்குறோம் இல்லையா. ஒரு இதோடையும் ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்து வேலை வாங்குறோன்றதுனால ஃபஸ்ட்டு வேலைக்கு பயப்படக்கூடாது. நம்ம வேலை பார்க்க ரெடியாக இருக்கணும். அதே நேரத்தில் வேலை வாங்கவும் தெரியணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது வந்து கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப மஸ்ட். ஸோ எதையும் நம்ம தயங்குறதோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுன்றது சினிமாவில் சாத்தியமே இல்லை. பேசியே ஆகணும். நான் பேசலாம் மாட்டேங்க, நான் 4 வாரம் தான் பேசுவேன் அப்படின்றதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ நான் வந்து பேசிக்காக பேசுகிற ஆள் கிடையாது. ஆனால் சினிமாவில் வந்து மைக்கு பிடிச்சி பேசுறது, எல்லார்ட்டையும் பேசுறது, கலகலன்னு பேசுறது, இது எல்லாமே சினிமாவுக்காக நான் என்ன தகவமைச்சுக்கிட்டது. ஸோ அது அவசியம். அது ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம அது இருக்கும்போது அது வந்துடும். ஆனால் அதை வந்து நம்ம யோசிச்சு பண்ணணும். அது நான் இப்படி தான் அப்படின்லாம் நான் இப்படி தான் ஒன்று கிடையவே கிடையாதுங்க. இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஸோ ஒரு ஓப்பனாக இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சில இதெல்லாம் வெளியில் தெரியாது. அதாவது நம்ம பண்ணுற R&D வந்து வெளியில் தெரியாது. இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஏதோ கதை படம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் அதுக்கு எல்லாமே ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க நிறைய டைரக்டர்ஸோட படங்களில். சக்கச்சவந்த வானம்ல ஒரு விஷயம் பண்ணுவோம். பிரகாஷ் ராஜ் குடும்பமும் ஒரு கம்யூனிட்டின்னு நம்ம பிளான் பண்ணி ஒரு டைரக்டர் கேட்குறாரு, இவங்க பற்றின டீட்டெயில்ஸ் இது பண்ணுங்கள். அவங்க வந்து பர்த்டே எப்படி பண்ணுவாங்க, அவங்களோட ரிச்சுவல்ஸ் எப்படி பண்ணுவாங்க, சாவு எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு 3 நாள் செர்மனி இருக்குது. அதில் காரியம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பிரகாஷ் ராஜ் டெத் இருக்குது. அப்புறம் டெத்துக்கு பிறகு 3 நாள் அந்த பீச்சில் வச்சு காரியம் பண்ணுவாங்க. அது அப்புறம் வந்து பிறந்தநாள் விழா, இதெல்லாம் என்கிட்ட கேட்குறாரு. நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். திடீர்னு அந்த லொக்கேஷன் பார்க்க போகிறோம். அந்த நீலாங்கரையில் ஒரு அமிலியா ஹவுஸ்னு, கண்ணாடி ஹவுஸ். அது அங்கே போகும்போது அவர் டக்குன்னு மணிஷா திரும்பி என்னை பார்த்து திட்டுறாரு, சம்மந்தமே இல்லாமல். என்ன சம்மந்தமே இல்லாமல் இது அதாவது என்னாச்சு அப்படின்றது கோபப்படுறாரு. எனக்கு புரியல. அப்புறமா அது கம்மிங் தெரியுது. அவர் அந்த சீனை உள்ளே போகும்போதே அந்த ஷார்ட் டிவிஷன் பண்ணிட்டுருக்காரு. லொக்கேஷன் பார்க்கும்போதே இது இங்கே வரும், இந்த ஆர்டிஸ்ட் இப்படி போவாங்க, ஓகே அங்கே என்ன செரமனி நடக்கும் தெரியலையே அப்படின்னு அவர் மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்புறம் நான் விசாரிச்சு சொல்கிறேன், அந்த இதில் வந்து பிறந்தநாள் செரமனிலாம் ஒன்று கிடையாது.
குலதெய்வத்தில் பண்ணுவாங்க, அவங்களோட குலதெய்வ கோயிலில் போய் பண்ணுவாங்க. விழாவாக எடுத்துக்கிறவங்க அவங்க இப்போ வந்து எல்லாமே மாடர்னாக இருக்கிறதுனால அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு இதை பண்ணிக்கலாம், அதில் எதுவும் இது கிடையாது அப்படின்னோடனே சரி. அதில் வந்து அருமைக்காரர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அந்த இதில். ஸோ அந்த அருமைக்காரர் உள்ளே கொண்டு வந்து அந்த அவர் வந்து நல்ல விஷயங்கள்லாம் அது பண்ணுவாங்க. கெட்ட காரியங்கள் வந்து நாசுன்றவர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஐயரை வச்சு பண்ண மாட்டாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து அந்த ரிச்சுவல்ஸ் எப்படி அந்த டெத்துன்னா அவங்க வந்து ஆத்தாங்கரையில் தான் பொதுவாக பண்ணுவாங்க. ஓடுற நதியில் ஏதோ ஒரு அந்த இடத்துல வச்சு பண்ணுறவங்க அவங்க. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து நான் கேட்டுட்ருக்கேன் ஈரோடு பக்கத்தில் கோபி அங்கே வந்து அதை ஃபாலோ பண்ணி ஒரு தொண்டை பேசிட்டு இருக்க ஒரு டீம் கிட்ட. அவங்க வந்து யாரும் சாவு விழலைங்க, சாவு விழுந்தால் நாங்கள் எடுத்துருவோம். அதாவது நம்ம என்னென்னா ஐயோ இந்த இவர்கிட்ட சப்மிட் பண்ணணும், அந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக நான் இது பண்ணுறேன். ஸோ நமக்கு ஐயோ இது சாவு விழுந்தால் நல்லா இருக்குமே. இந்த அவங்க வந்து வீடியோ கேமராலாம் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. அதாவது இந்த கல்யாண வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ நான் வேண்டாதில்லையே எப்படியாவது ஒரு வரணும், ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கு. நான் அவங்கள்ட்ட அதே மாதிரி சொல்கிறேன், சரி நீங்கள் ஒரு க்ரௌடாக போங்க, நீங்கள் டெத்தை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டெத்து ஆஃப்டர் டெத் சொல்கிறேன், அதாவது டெத்தை போய் நம்ம எடுக்க முடியாது, ஆஃப்டர் டெத்து நடக்கிற அந்த ரைட்ஸ். ஸோ நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு பீப்புள் போங்க, நீங்கள் டெத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படியே சொல்கிறேன், இல்லை வெயிட் பண்ணுங்க வந்துடும் அப்படின்னு அவங்க என்ன ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயோ எனக்கு 4 நாள் ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கு ஏதாவது ஒன்றுன்னா. அப்புறம் வந்து நான் சொன்னதான் நடந்துச்சு, எதுவும் சாவு விழலை. அப்படி உங்களே ஒரு 4 பேர் கூப்பிட்டு போயிட்டு அந்த ஏரிக்கரை ஓரம் வந்துட்டு அந்த இது பண்ணி ஃபுல்லாக ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நான் ஷார்ட் டிவிஷனோட எல்லாம் போகிறது. அந்த ரிச்சுவல்ஸ் அதில் சொல்லுவாங்க, அந்த துக்கம் போய் சொர்க்கம் சேர, நரகம் போய், இது மாதிரி ஒரு இது இருக்கும். அதெல்லாம் சொல்லி ரொம்ப லென்த்தாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அவங்க எல்லாம் எடிட் பண்ணி, ஏன்னா அவ்வளோலாம் கேட்கல, நீங்கள் சும்மா ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புன்னு தான் நான் கேட்டிருந்தது. அவங்க வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டு எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்து சார்கிட்ட கூப்பிட்டு என்னோடய லேப்பில் இருந்து சார் ரெஃபரன்ஸ் வந்துருக்கு சார், அந்த சீனுக்கான போடுங்க சார், நான் ப்ளே பண்ணேன். அவர் அவங்க வந்து அது சட்டி இருக்கும், அந்த சட்டியில் உதிரி பூலாம் இருக்கும், அந்த சாம்பல் அந்த அப்படி விடும்போது அப்படியே அந்த தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகும் அந்த தாமரை இலைகள். அதை வந்து டாப்பாங்கெலாம் வச்சு எடுத்துருந்தானுங்க அவனுங்க. அதை பார்த்துட்டு விழுந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தா இவனுக்கு என்ன ஊர்லேருந்து என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பாருன்ட்டு அவருக்கு நான் எதுவுமே சொல்ல, சர்ப்ரைஸாக காமிக்கிறாரு. ஸோ அவர் பயங்கரமாக நான் சிரித்தது என்ஜாய் பண்ணதை விட அவர் விழுந்து சிரிச்சுட்டு எல்லார்ட்டையும் கூப்பிட்டு காமிக்கிறாரு. என்ன அவர் ஹாப்பி, ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ டெப்த்தாக போய் இவனுக்கு வேலை பார்த்துருக்கானுங்களே அப்படின்ட்டு. அப்புறம் அந்த சீனை ஷூட் பண்ணும்போதே என்கிட்ட கொடுத்துட்டாரு அவர், இவ்வளோ நேரம் டைம் கிடையாது, அதை வந்து ஷார்ட்டாக வச்சுக்கோ அப்படின்ட்டு அவர் கேமரா கிட்ட போயிட்டார். நாங்கள் இது கேமரா டெலியில் தான் எடுத்தோம். ஸோ அந்த கரை வந்து நடுவில் இருக்கும், 2 தண்ணிக்கு நடுவில் ஒரு கரை இருக்கும். ஸோ அப்புறமே அப்போ வந்து ஷார்ட்டாக வச்சுக்கணும். அப்புறம் அந்த ஷார்ட்டாக பண்ணிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமேலாம் பண்ணலை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.